என்னையே தொடுறியா? ஏம்னே போன்ல யார்ல? ஏன் ஆளு ஆள் இருக்கும். ஆனா அசிங்கப்படுத்தி விட்டானே. இளம துடிப்போட வளமா செழிப்பா நிமிர்ந்து நிக்கிற இந்த இந்திய தேசத்தை நான் கட்டி காப்பேன். ஓட்டுக்கு துட்ட கொடுத்து மக்களை சிந்திக்க விடாம செய்த உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டிய தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சு. இந்த நாட்டோட பரிபாலனங்களை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். செத்துட்டா இல்ல, அவன் ஓடிட்டா. ஆமால. பின்ன என்ன இன்சு, பட்னில இருந்தவன் பிரியாணி பொட்டலத்தை பார்த்தா மாதிரி அந்த பொண்ணை வெறிக பார்த்து குண்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. குறி எகிரிடுச்சு. இந்த தடவை வேணா என் குறி மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா அடுத்த தடவை என் குறி மிஸ் ஆகாது. இந்த நாட்டை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். நீங்க கட்டி காப்பீங்களோ இல்ல குட்டி போட்டு காப்பீங்களோ அதெல்லாம் லீவ் போட்டு செய்யுங்க. இப்ப வாங்க இன்சு. கட்டி காப்போம்ல. சுடாம விட மாட்டீங்களா? வாங்க இன்சு வாங்க. பார்க்கவே அம்சமா இருக்கு. தென்காசியில என் ஒய்ஃப் பேர்ல இருக்கிற எஸ்டேட் விஷயமா ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அதை நீங்க தான் சால்வ் பண்ணீங்க. உங்களுக்காக நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன கலெக்டர் வெளியால் மாதிரி பேசிக்கிட்டு செவிக்க வெப்பன்னு சொல்லியா? டேனியல் அவனை வந்துட்டானுங்க. எப்படி போச்சு பணம்? போன் எடுக்கல, பணம் எங்கடா? அண்ணே அங்க ஒருத்தன் இருக்காம்னே. எலெக்ஷன் செலவுக்கு கொடுத்து அனுப்பின அமௌண்ட கோட்டை விட்டுட்டு வந்திருக்கிறான். கொல்லணும். பொறுமையா இரு. எலெக்ஷன் முடியுது வரைக்கும் கோவம் அடிதடி வெட்டு குத்தல மூட்டை கட்டி வைடே. நீ இப்ப பாக்ஸர் இல்ல, எம்எல்ஏ கேண்டிடேட் பா. அதுக்காக சனங்கிட்ட ஓட்டு கேட்கற மாதிரி இவன் கிட்டயும் ஐயா சாமி ஏயா சாமி காசை கோட்டை விட்டு என்ன கும்பிட்டு கெஞ்சி கேட்க சொல்றியா? சரி, அந்த 75 லட்சம் இப்போ எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? இல்ல எங்க உள்ள அவன் காட்டு பாக்க இன்ஸ்பெக்டர்னே, சிவாஜி த பாஸ் மாதிரி ஒசித மாசுனே. ஜனங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு குத்துவாங்க, இவன் பிடிக்காதவங்களுக்கு ஓட்டு குத்துத வித்தியாசமான போலீஸ்னே. இருங்க கோவப்படாதீங்க. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுதீங்க? கலெக்டர் நான் இருக்கும்போது இந்த மாதிரி பிடிச்ச பணத்தை அவன் 2 நாள் எங்கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டி காட்டு. மட்டும் கைக்கு வரட்டும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது மச்சத்தில் சார் இன்னைக்கு பேட்டா. தேங்க்யூ சார். இன்னும் கொலுசை இடுப்புல மாட்டின்னு இருக்கா? தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? நசுங்கி போன வாயை வச்சுன்னு நான் முத்துக்குமார் மாதிரி கவிதை பேசுறேன். சாரி சார், அவங்கள தேவதைன்னு தெரியாம சொல்லிட்டேன். இது போதை போட போதே. கங்க்ராச்சுலேஷன் சார். ஒரு நல்ல குடிமகளை தான் உங்க வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல வாச தெளிச்சு கோலம் போறாங்களோ இல்லையோ, குளிருக்கு அடக்கமா ஒரு கட்டிங் போடுவாங்க. கதகதப்பா இருக்கும். இந்த மாதிரி கலாச்சார சீரழிகளை பார்க்கும் போது அதை கட்டி காக்கணும்னு உங்களுக்கு தோணுமில்ல? இந்த மாதிரி வளமான செழிப்பான நாட்டுக்கட்டை இது நாட்டோட பரிபாலனங்களை பாதுகாக்கணும்னு உங்க நெஞ்சு துடிக்குது இல்ல? ஏட்டையா, அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா?